பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் சமூக நீதி நாள் கொண்டாட்டம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. பெரியாரின் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக அறிவிக்கப்பட்டு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் படிப்பகம் முன்பு மேடை அமைத்து பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அங்குள்ள பெரியாரின் சிலைக்கு தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினர் உள்பட பல்வேறு பெரியார் இயக்கங்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் தொடர்ந்து வருகை புரிந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் சமூக நீதி நாள் உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து பேசிய தந்தை பெரியார் திராவிடக் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருட்டிணன், தந்தை பெரியார் பல்வேறு பேதங்கள் இல்லாமல் சமூகத்தில் அனைவரும் சமம் என்று வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்ததாக தெரிவித்தார். மேலும் அந்த கொள்கைக்காகவும் பாடுபட்டதாக கூறினார். மனித சமூகம் உள்ளவரை பெரியாரை மனிதர்கள் நேசிப்பார்கள் எனவும் பேதமில்லா சமூகத்தை உருவாக்குவோம் என்று உறுதியேற்போம் எனவும் தெரிவித்தார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக முதலமைச்சர் அறிவித்தது பெரியாருக்கு அளிக்கப்பட்ட ஒரு அடையாளம் என தெரிவித்தார். தந்தை பெரியார் அவர்களின் 146வது பிறந்த நாள் விழா இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள மனிதநேயமிக்க மக்களாலும் தமிழர்களாலும் கொண்டாடப்படுகின்றது. பெரியார் என்பவர் ஒரு மனிதாபிமானி, மனிதநேயர், மனித சமூகத்துக்காக எந்தவித பேதம் இல்லாமல் ஏழை பணக்காரன், ஆண் பெண் என்ற பேதம், சாதியால் தீண்டாதவன் உயர்ந்தவன் என்ற பேதம், எந்த பேதமும் இருக்கக்கூடாது என்ற தன்மையிலே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தோடு பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் 95 ஆண்டு வரைக்கும் பாடுபட்டார்கள். அவர் கொள்கைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது. குறிப்பாக அவர் கொள்கைகளால் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக, ஒரு சுயமரியாதை மிக்க மாநிலமாக வளர்ந்திருக்கின்றது. இந்தியா முழுவதும் பரவி வருகின்றது. அப்படிப்பட்ட பெரியார் ஒரு சமூக விஞ்ஞானி. அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானியைப் போல சமூக விஞ்ஞானி. அந்த சமூக விஞ்ஞானியை அவருக்கு அழிவில்லை. அவர் தொடர்ந்து அவர் கருத்துக்கள் மனித சமூகம் உள்ளவரை பெரியாரை மனிதர்கள் நேசிப்பார்கள், ஏற்பார்கள். அவருடைய நாளிலே நாம் அவரை பின்பற்றுவோம், நமக்குள் பேதமில்லாத சமுதாயத்தை அமைப்போம் என்று உறுதியேற்போம். தந்தை பெரியார் பிறந்த நாளிலே தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தார்கள். அது
ஒரு சிறப்பான பெரியாருக்கு சூட்டப்பட்ட ஒரு அடையாளம். சமூக நீதி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும், ஆண் பெண் என்ற பெண் ஒடுக்கப்பட்டிருந்தாலும், தொழிலாளி ஒடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லோருக்குமானது சமூக நீதி. அந்த சமூக நீதி நாளிலே அவருக்கு அரசு கொடுத்த உறுதிமொழியை வாசித்து இன்று மாலை கோவையில் மாபெரும் கருஞ்சட்டை பேரணி தொடங்கி நடக்கிருக்கின்றது. கருஞ்சட்டை பேரணி மாலை 4 மணிக்கு கோவை திருவள்ளூர் பேருந்து நிலையத்து அருகில் இருந்து புறப்பட்டு சிவானந்தா காலனியில் முடிவடைந்து அங்கே பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஜி ராமகிருஷ்ணன், கொங்கு நாடு பேரவையினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அப்துல் சமத்